வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் பே ஆப் மூலிமா நீங்கள் அமேசான் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்க, ஆட்டோ பே எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் பே, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதில் வேணால் ஆட்டோ பே வந்து எனேபிள் பண்ணியிருப்பீங்க. அவங்க பார்த்திங்கன்னா மாதம் வந்து பணத்தை எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கூகுள் பே வழியே எனேபிள் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூகுள் பேயில் என்னோடய ஆட்டோ பே வந்து காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது என்ன மெத்தடில் பண்ணீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். டெபிட் கார்டு வச்சு பண்ணியிருக்கலாம், நெட் பேங்கிங் வச்சு பண்ணியிருக்கலாம், இல்லை யூபிஐ ஆப் மூலிமா பண்ணியிருக்கலாம். நான் யூபிஐ ஆப் மூலிமா பண்ணனால நான் யூபிஐ ஆப்பில் கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் வேறு மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸா, அமேசானா என்னவோ அந்த ஆப்பில் ஒரு சில டைம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா யூபிஐ மெத்தடில் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே ஆப் இருக்குது. ரைட் சைட் ஆப்பில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோ பே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆட்டோ பே போனீங்க அப்படின்னா லைவில் என்னென்ன எனேபிள் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். அமேசான் ப்ரைம் இருக்குது, ஹாட்ஸ்டார் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் எதை ஸ்டாப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். அமேசான் ப்ரைம் எடுத்துக்கிறேன். ஆட்டோ பே ஆனில் இருக்குது. எனக்கு ஆட்டோ பே கேன்சல் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணுங்கன்னா கீழே பாருங்கள், கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். எஸ், கேன்சல் ஆட்டோ பே கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ பின்னை வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மெசேஜ் எனக்கு வந்துடுச்சு, ஆட்டோ பே கேன்சல்டு. ஓகேவா? ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ பே எந்த இதாக இருக்கட்டும் எனேபிள் ஆனதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று தான் இருக்குது, மொதல் 2 இருந்துச்சு, இப்போ ஒன்று தான் இருக்குது. ஏன்னா ஒன்று ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆட்டோ பே எனேபிள் பண்ணியிருந்தால் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.